சிரிஸ்கோப் மறுபடியும் ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம். 325 ஒரு 3 தினங்களுக்கு மட்டும் 299 உங்களுக்கு இந்த விலைக்கு கிடைக்கும். 300X நம்முடைய குழந்தைகளுக்கு சின்ன சின்ன பொருள் எப்படி அதனுடைய ஒரு மைக்ரோஸ்கோப் வியூ எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிந்து கொள்வதற்கும், அது கூடவே பேட்டரி ஃப்ரீயாக இருக்குது, ஒரு எல்இடி லைட் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் 2 ஸ்லைடு அப்படிங்கிறதும் இருக்குது. எல்லாம் உள்ளடக்கி அதுக்கு 299 அப்படின்னு சொல்கிற 3 நாள் ஆஃபர் உங்களுக்கு வேணும்னா கிட்ஸ் பெஸ்டி லிங்க் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் பயன்படுத்திக்கோங்க. வடகொரியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் ஏதோ ஒரு டீப்பான ஒரு யோசனை இருந்துக்கிட்டே இருக்குது. அவங்க எப்போ வேணாலும் என்ன செய்யலாம், ரஷ்யாவுக்கு உதவலாம், வடகொரியாவினுடைய வெப்பன்ஸ் ரஷ்யாவுக்குள்ளே நுழைந்து விட்டது அப்படி இப்படின்னு சொல்லி பல செய்திகளை பார்த்துருப்போம். அமெரிக்கா உட்பட பல நாடுகள் இதற்காகவே பயந்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஒருவேளை வடகொரியா உதவி செஞ்சுருப்பாங்களோ, ஷெல்ஸ் கொடுத்துருப்பாங்களோ, இல்லை வேறு ஏதாவது ஆயுதங்களை கொடுத்துருப்பாங்களோ, அதற்கு பதிலாக ரஷ்யா அவங்களுக்கு அணு ஆயுதத்துக்கான அந்த டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பாங்களோ, இப்படின்னு சொல்கிற நிறைய செய்திகளும் நிறைய விதமான ரூமர்ஸும் இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு ஒரு ரூமர் அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. வடகொரியாவினுடைய முக்கியமான ஒரு ஏடிஜிஎம், ஆன்டி டேங்க் கைடட் மிசைல் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களாங்க, அதுதாங்க அதை ரஷ்யா பயன்படுத்தியிருக்காங்களாம். அதை வீடியோவாகவே உக்ரைனுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் வெளியில் விட்டுருக்காங்க. ஸோ ஏடிஜிஎம் மட்டும் கிடையாது, இன்னும் சில முக்கியமான ஆயுதங்கள் வடகொரியா ரஷ்யாவுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ஆணித்தனமாக அடித்து சொல்லி கொண்டிருக்கிறார்கள். வடகொரியாவுக்கு எதிரானவர்கள், அமெரிக்காவுக்கு ஆதரவானவர்கள், ரஷ்யாவுக்கு எதிரானவர்கள். இதெல்லாம் அங்கே இருக்கட்டும் விக்கி, என்னப்பா இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்குமான உறவு முறிந்து விடுமா அப்படிங்கிற கேள்விக்கு அதற்கான பதிலும் கிடைச்சிருக்கு. ஆல் ஓவராக முக்கியமான 2-3 அப்டேட் இருக்குது. அந்த அப்டேட்டெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எல்லாத்தையும் பார்த்துடலாமா? வடகொரியாவினுடைய செல்ஃப் ப்ரொப்பல்டு ஏடிஜிஎம் அப்படின்னு சொல்கிற ஆன்டி டேங்க் கைடட் மிசைல் 6x6 வீலுடன் KND அப்படிங்கிற நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு முக்கியமான ஆயுதத்தை இப்போ யார் கண்டுபிடிச்சிருக்காங்க? உக்ரைன் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த KND அப்படிங்கிறது வடகொரியாவினுடைய ஒரு நிறுவனம். அந்த நிறுவனம் உருவாக்கிய இந்த ஆன்டி டேங்க் கைடட் மிசைல் அப்படிங்கிறது ஒரு 6x6 ஒரு வீல் ஃபார்முலாவில் செய்யப்பட்ட ஒரு வாகனத்தில் வைக்கப்பட்டிருந்தது அப்படிங்கிறதும், அது பெல்கரோட் பகுதியில் ரொம்ப பெரிய அளவில் உக்ரைனுக்கு எதிராக அதனுடைய தாக்குதல் எல்லாம் செய்தது அப்படிங்கிற தகவலையும் இன்னைக்கு உக்ரைன் வெளியில் விட்டுருக்காங்க. அதுவும் நான் லைன் ஆஃப் சைட், NLOS அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படி இருக்குன்னா அவுட் சைடு த லைன் ஆஃப் சைட் அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 25 கிலோமீட்டர் தள்ளி, ஸோ 15 25 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஏரியாவிலிருந்து இந்த ஏடிஜிஎம் அப்படிங்கிறது ஒர்க் ஆகிருக்கு. அது வடகொரியாவினுடையது தான். அதை இப்போ யார் எடுத்திருக்காங்க? ரஷ்யா அவங்களுடைய கையில் எடுத்திருக்காங்க, பேட்டில் ஃபீல்டில் பயன்படுத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவல் கொஞ்சம் ஷாக்கிங்கான தகவல் தான். ஏன்னா முதல் முறையாக அதனுடைய ஃபோட்டோ அப்படிங்கிறது லீக் ஆகிருக்கு. அந்த ஃபோட்டோவை இன்னைக்கு உக்ரைன் சோஷியல் மீடியா எல்லாருமே பகிர்ந்து வந்தார்கள். இந்த செல்ஃப் ப்ரொப்பல்டு கன் அப்படின்னு சொல்கிறது ஒரு BTR-80 ஒரு சேர்வாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த BTR-80 அப்படிங்கிறது 8 வீல்கள் உள்ளடக்கியதாக இருந்தது. ஆனால் இப்போ நம்ம பார்த்த இந்த ஏடிஜிஎம் அப்படிங்கிறது 6 வீல்களை உள்ளடக்கியது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் இதில் ஸ்மோக் கிரனேட் அப்படிங்கிறதும் இருக்கும். அது கூடவே லேசர் ரேடியேஷன் வார்னிங் சிஸ்டம் அப்படிங்கிறதும் இருக்கும். இது இல்லாமல் இந்த ஏடிஜிஎம் அப்படிங்கிறதுல 8 ஸ்டார்டிங் கண்டெய்னர்ஸ், இந்த 8 ஸ்டார்டிங் கண்டெய்னர்ஸ் அப்படிங்கிறதுலையும் ஏடிஜிஎம் மிசைல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கம்யூனிகேட் பண்ணுறதும் கைடன்ஸ் சிஸ்டமாக இருப்பது ஒப்டோ எலக்ட்ரானிக் ஆன் அ ஃபைபர் ஆப்டிக் கேபிள் அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது. ஸோ ஓவராலாக 9mm ஆர்மர் இருக்கக்கூடிய இந்த ஒரு வெஹிக்கிள், அது கூடவே ஏடிஜிஎம் மிசைல் அப்படிங்கிறது எல்லாமே வடகொரியாவினுடைய தயாரிப்பாக இருந்து அதை இப்போ ரஷ்யா பயன்படுத்துகிறாங்கன்னா மேற்குலக நாடுகளுக்கு வடகொரியாவின் மீது கோபம் வருமா வராதா? வராமல் இருக்குமா ராசா? வந்துருச்சு. நாங்கள் கண்டிப்பாக வடகொரியாவுக்கு எதிராக செயல்பட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ரஷ்யா வில் பி நீடட் அப்படிங்கிற ஒரு ஹெட்டிங்கை பார்த்தேன். ரஷ்யா வில் பி நீடட், ரஷ்யா தேவைப்படும் யாருக்கு? இந்தியாவுக்கு. இந்தியாவினுடைய அடுத்த கட்ட நகர்வு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடைய வேண்டும் அப்படிங்கிறது தான். நேற்றே நம்ம பார்த்தோம், growth projection அப்படிங்கிறது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு 7 இருக்குது, 7லேருந்து ஒரு 8.2 வரை போக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்போ இந்த growth projection இன்க்ரீஸ் ஆக நமக்கு தேவையான ஆயில் அப்படிங்கிறதும் தேவைதானே, அதிகமாக தேவைப்படும். கச்சா எண்ணெய் இல்லாமல் இங்கே எதுவுமே இல்லை. எல்லாமே சோலார் விண்ட் எனர்ஜியாக மாறிடுச்சு அப்படின்னு பார்த்தா அது கிடையாது. எல்லாமே இப்போ என்னதான் தான் ஓடிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 80% 90% கச்சா எண்ணெய், ஃபாசில் ஃபியூல் இதை வச்சு தான் நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கோம். இதே மாதிரி நிலக்கரி இது எல்லாமே ரன் பண்ணிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வரக்கூடிய 2028க்குள்
நம்முடைய ஆம்பிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயில் ரிஃபைனரியில் ஒரு பெரிய ஒரு இலக்கை அடைய வேண்டும் அப்படிங்கிறது தான். நம்முடையதுனா இந்திய அரசாங்கத்தினுடையது கிடையாது, இந்தியாவினுடைய தொழிலதிபர்களுடையது. அம்பானி, அதானி, இன்னும் சில நபர்கள் எல்லாரும் சேர்ந்து அவங்க என்ன செய்கிறாங்க, ஆயில் ரிஃபைனரி அப்படிங்கிறது இந்தியாவில் அதிகப்படுத்த வேண்டும். ஆயில் ரிஃபைனரினா சாதாரண விஷயம் கிடையாதுங்க. ஒரு நாளொன்றுக்கு 6.1 மில்லியன் பேரல்ஸ் அப்படிங்கிறது ஆயில் ரிஃபைனரி பண்ண வேண்டும் அப்படிங்கிறது ஒரு இலக்காக வச்சு செயல்பட போகிறாங்க. எப்போ நடக்க போகுது? 2028க்குள்ளே நடக்க போகுது. ஒரு நாள் ஒன்றுக்கு 60 லட்சம் பேரலை ரிஃபைனரி பண்ணி வெவ்வேறு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய போகிறாங்க அப்படின்னு சுத்திகரித்து வெவ்வேறு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய போகிறாங்க. இந்தியாவும் அதை பயன்படுத்த போகிறது அப்படின்னு சொல்லும்போது இதற்கு தேவையான கச்சா எண்ணெயும் ரா மெட்டீரியலும் எங்கேருந்து கிடைக்கும் அப்படிங்கிறது தான் கேள்வி. அந்த கேள்விக்கு பதில் கிடைச்சிருக்கு, அதுதான் ரஷ்யா. ஸோ ரஷ்யாவிடம் இருந்து கச்சா எண்ணெய் வாங்கினது இந்தியாவுக்கு ஒரு பெரிய லாபம். ஏன்னா அந்த கச்சா எண்ணெய் மட்டும் இந்தியாவுக்கு இப்போ கிடைக்காம இருந்தது அப்படின்னா இந்தியாவினுடைய growth ரேட் கம்மியாக இருந்திருக்கும். ப்ரொஜெக்ஷன் அவங்க காண்பித்த அந்த அளவை விட கூடுதலாக வந்துருச்சு, வேர்ல்டு பேங்க் காண்பித்த அளவை விட கூடுதலாக வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறது எல்லாமே அந்த கச்சா எண்ணெய் நமக்கு கம்மியாக கிடைத்தது தான் காரணம். அதே மாதிரி கம்மியாக இன்னும் ஒரு 3-4 வருடங்களுக்கு கிடைத்தது என்றால் இந்தியாவினுடைய வளர்ச்சி அபரிவிதமாக இருக்கும். ஏன்னா பெரிய அளவில் வளரும் அப்படின்னு எதிர்பார்த்த சீனாவினுடைய வளர்ச்சி 5% கம்மியாயிருச்சு. இல்லைப்பா 7% தான் வளரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து இந்தியாவினுடைய வளர்ச்சி 8% மாறிடுச்சு. அப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய கன்ஃபியூஷன் எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய புதிய நடவடிக்கையாக பார்க்கப்படக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது தான். கிராமம் முதல் நகரம் வரை எந்த அளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் பண்ண முடியும், அதன் வழியாக என்னென்ன விஷயங்களை புதிதாக உருவாக்க முடியும் அப்படிங்கிறதுல இப்போ இந்தியா மறுபடியும் முன்னேறி கொண்டு இருக்கிறார்கள். இந்த ஸ்டேஜை ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி சீனா கடந்து வந்து விட்டார்கள். அதில் ஒரு பீக் பாயிண்ட் வந்துருச்சு அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. அதுக்காக நம்ம சீனா வளரவே இல்லைன்னா சொல்லிட முடியாது. இந்த பாயிண்ட்டை 5-6 வருஷத்துக்கு முன்னாடியே யார் அச்சீவ் பண்ணிட்டாங்க? சீனா அச்சீவ் பண்ணிட்டாங்க. அதனால தான் இப்போ சீனாவினுடைய வளர்ச்சி போன வருஷத்தை விட இந்த வருஷம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 5%. ஆனால் நம்முடைய வளர்ச்சி 8% இருந்தாலுமே நாம் என்ன செய்ய வேண்டியதாக இருக்குது? நம்முடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரெல்லாம் இன்னும் அதிகப்படுத்த வேண்டியதாக இருக்குது. அப்படின்னா ஆயில் ரிஃபைனரியில் நாம் ரஷ்யாவை நம்பி இருக்க போகிறோம். இதை நான் மட்டும் சொன்ன செய்தி கிடையாது, ஜூனியர் ஆயில் மினிஸ்டர் சுரேஷா கோபி அவர்கள் சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த சுரேஷா கோபி அவர்கள் சொன்னதின் அடிப்படையில் இந்தியாவினுடைய எக்கனாமி பெரிதாக இந்தியாவுக்கு தேவைப்படும் கச்சா எண்ணெயினுடைய அளவும் அதிகமாயிட்டு இருக்கு. ஹை ஜிடிபி growth, இண்டஸ்ட்ரியலைசேஷன், அர்பனைசேஷன், இன்க்ரீசிங் நம்பர் ஆஃப் மிடில் கிளாஸ் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இன் இந்தியா அப்படிங்கிறது தான் ஒட்டுமொத்தமான இந்தியாவினுடைய வளர்ச்சியாக பார்க்கப்படுகிறது. இது எல்லாம் சேர்ந்து தான் ஆயில் டிமாண்ட் அப்படிங்கிறத இந்தியாவில் அதிகப்படுத்தி இருக்கிறது. ஸோ இந்த ஆயில் டிமாண்டு தான் அடுத்த வரக்கூடிய நட்பு நாடுகளாக இந்தியாவையும் ரஷ்யாவும் உறுதியாக பிணைத்து வைத்திருக்கும், அப்படியே இறுக பிடித்து வைத்திருப்பார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ரஷ்யாவுக்கு இந்தியா தேவை அப்படின்னு பார்த்தா ஆப்வியஸ்லி தேவை. பல உலக நாடுகள் எதிராக நிற்கும்போது இந்தியா ரஷ்யாவினுடைய நண்பனாக இன்னைக்கும் பேசப்பட்டு வருகிறது. அப்போ இவங்களுடைய நட்பு நீடிக்க போகிறது. அடுத்ததாக ஆயில் பர்ச்சேஸ் அப்படிங்கிறது ஒவ்வொரு வருடமும் இந்தியாவினுடைய கணக்கின் அடிப்படையில் 5%லேருந்து 12% வரை வளர்ச்சி அடைந்து வருகிறது. அடுத்த 10 வருடங்கள் ஒப்பக் ரிப்போர்ட்டின் அடிப்படையில், ஒப்பக் தெரியுங்களா, ஒப்பக் பிளஸ் நாடுகள் அப்படின்னு சொல்லி ஆயிலை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய நாடுகள், சவுதி அரேபியாவினுடைய தலைமைத்துவத்தை ஏற்ற நாடுகள் ஒப்பக் நாடுகள் அப்படின்னும், ரஷ்யாவினுடைய தலைமைத்துவத்தை ஏற்ற நாடுகள் ஒப்பக் பிளஸ் நாடுகள் அப்படின்னு சொல்லி அறியப்படுகிறது. அதுக்கு பின்னாடி நிறைய வரலாறு இருக்கு. அப்போ இந்த ஒப்பக் நாடுகள் என்ன சொல்றாங்கன்னா அடுத்த 10 வருடங்கள் இந்தியாவை மிஞ்சுவதற்கு வேற ஒரு நாடு இல்லை, அவங்களை மாதிரி வேற ஒரு நாடால வளர்ச்சி அடைய முடியாது. எனவே ஒப்பக் நாடுகள் இந்தியாவுக்கு தேவையான உதவிகளை செய்யும். ஸோ ஒரு பக்கமாக ஒப்பக் பிளஸ் நாடுகளுடைய தலைவனாக இருக்கக்கூடிய ரஷ்யாவிடம் இருந்தும் கச்சா எண்ணெய் வாங்குகிறோம், ஒப்பக் நாடுகளிடம் இருந்தும் கச்சா எண்ணெய் வாங்குகிறோம். நம்முடைய ப்ரொஜெக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக இருக்குது. எனவே இந்தியாவினுடைய நிலைப்பாட்டை உலக நாடுகள் மதித்தே தீர வேண்டும் அப்படிங்கிற அந்த நிலைமைக்கும் வரலாம். அது மட்டும் இல்லாமல் இந்தியா இவ்வளோ நாள் சொல்லிட்டு இருக்கக்கூடிய மல்டிபோலார் வேர்ல்டு அப்படிங்கிறதும் உருவாகிவிட்டது. அதற்கு மூல காரணமாக குளோபல் சவுத்தினுடைய லீடராக இந்தியா மாறிவிட்டது அப்படின்னு சொன்னால் கூட அது இந்தியாவினுடைய வளர்ச்சியை இன்னும் அதிகப்படுத்தும். ஸோ 2 அப்டேட் தான், ஆனால் முக்கியமான அப்டேட். ஒன்று, வடகொரியாவினுடைய வெப்பன்ஸ் அப்படிங்கிறது ரஷ்யாவுக்கு கிடைச்சிருக்கு. இன்னொன்று, இந்தியா ரஷ்யா அந்த உறவில் எந்த விதமான சிக்கலும் அடுத்த 5 வருடங்களுக்கு வரப்போறதில்லை. அதுக்கான முடிவுகளை இப்போதே இந்திய அரசாங்கம் எடுத்து வைத்திருக்கிறது அப்படிங்கிறதும் அந்த தொழிலதிபர்கள் எடுத்திருக்கக்கூடிய முடிவுகளை நம்ம பார்த்துட்டோம். இதன் பிறகு நம்ம பார்க்க வேண்டிய 2-3 அப்டேட் இருக்கு. ஒன்று வந்து தென்சீன கடலை எப்படி சீனா அவங்களுக்கு தேவை, அவங்களுடையது அப்படின்னு சொல்லி சொந்தம் கொண்டாடுறாங்களோ அதே மாதிரி பல லட்சம் ஏக்கர் கடல் பரப்பை நாங்கள் தான், எங்களுடைய தான் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா கொண்டாடிட்டு இருக்காங்க. சீபெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனுடைய அப்டேட்டை நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி துருக்கி இஸ்ரேலை அட்டாக் பண்ண போகுது அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியை வெளியிட்டு இருக்கிறது. அந்த செய்தி உண்மையாகும் பட்சத்தில் துருக்கிக்கு எதிராக எந்தெந்த நாடுகள் அவங்களுடைய காய்களை நகர்த்துவார்கள் அப்படிங்கிற அப்டேட்டையும் பார்க்க போகிறோம். இந்த அப்டேட்லாம் பார்க்கணுன்னா தமிழ் வியூகம் அப்படிங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.